என்றும் எங்கள் இதயத்தில். தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. இந்த கூற்றைப் போல என்றும் நம் இதயங்களில் வாழும் எனது தந்தை RMV என்று அனைவராலும் செல்லமாக அழைக்கப்பட்ட ஐயா அருளாளர் திரு ராம வீரப்பன் அவர்களை பற்றிய ஆவணப்படத்தை உருவாக்கி வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ராஜ் அதிகாரத்தின் நிழலில் வரலாற்று பக்கங்களின் ஒவ்வொரு அத்தியாயங்களுக்கு பின்னால் எழுந்த அரசியல் பேரலைகளின் நடுவே காலத்தின் கோலத்தை செதுக்கிய சிற்பியாக ஒரு மனிதர் அமைதியாக நின்றார். அவரது வார்த்தைகள் போர் வாள்களை போன்று இருந்தன. அவரது யுக்தி அந்த வாளின் கூர்மையைப் போல் இருந்தது. இது வெறும் கதையல்ல, திராவிட மண்ணில் ஒரு சரித்திர சித்திரத்தை வரைந்தவரின் பயணம். ஆம், இவர்தான் அருளாளர் ஐயா RM வீரப்பன் அவர்கள். அரசியலில் நம்பிக்கைக்கு உரியவர்களை காண்பது அரிது. அப்படி அரிதினும் அரிதானவராக இருந்தவர் RMV அவர்கள். RMV என்ற 3 எழுத்து தன்னம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கூட தன்னம்பிக்கை தர மாதிரி பேசுவார். அது தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு சக்தி அவர்கிட்ட இருந்தது. அப்துல் கலாம் அப்போ அவர் பார்த்தா ஒரு சாதாரண மத்திய அரசில் ஒரு அதிகாரியாக இருந்தார். இவர் எப்படி தான் அவரை கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. ஆழ்வார் யூனியம் சார்பாக உங்களுக்கு ராமானுஜர் விருதை தர இருக்கிறோம், என்னை எப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். நான் சொன்னேன், நான் தேர்ந்தெடுக்கல, என்னுடைய அருமை தலைவர் அண்ணன் RMV இவர்கள் இந்த ராமானுஜர் விருதை அவர் தயார் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்க. ஐயாவனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு நபரா, குடும்பத்தில் ஒருத்தனா எனக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. அண்ணாவின் இதயக்கனி புரட்சி தலைவர் என்றால் புரட்சி தலைவரின் இதயக்கனி அண்ணன் RMV. புரட்சி தலைவர் MGR, புரட்சி தலைவர் அம்மா, RMV, இந்த 3 பேரும் இல்லாத அதிமுக என்பது even now when I share about this I'm becoming a little bit emotional. தமிழ்நாட்டை எப்படி கவர்ன் பண்ணுறதை பற்றி திரு RM வீரப்பன் அவர்களுடைய பங்கு மிகவும் சிறப்பான பங்கு. RMV அவர்களை பற்றி பேச வேண்டும் என்றால் 1 மணிக்கூறு பத்தாது, 1 ஆண்டு பத்தாது, சொல்லிக்கொண்டே இருக்கலாம். கதை, திரைக்கதை, வசனம், இசை, பாடல் எல்லாத்துக்கும் முன்னோடியாக இருந்து மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அளவுக்கு திறமை பெற்றவர் RMV. இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் சிறந்த கல்வியை தருவதற்கு அமரர் RMV அவர்கள் அரும்பணி ஆற்றினார் என்பதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். எம்ஜிஆருடைய சக்தியை ஒரு யானை பலம்னா அதை பல யானை பலமாக மாற்றக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவராக அவரை செதுக்குகின்ற சிற்பியாக இருக்கிறார். அதான் கலைஞர் கூட சொல்றார். மகாராஷ்டிர மாநிலத்திலே நம்முடைய காஞ்சி பெரியவர்கள் சங்கல்பித்த உத்தர சிதம்பரம் என்கிற நடராஜர் கோவிலுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக ஒரு கோபுரம் கட்டப்படுவதற்கு RM வீரப்பன் அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். அருளாளர் அண்ணன் RMV அவர்கள் நாத்திகருக்கும் சொந்தக்காரர், ஆத்திகருக்கும் சொந்தக்காரர். குத்தகைகள் பிரச்சனைகள் மிக தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்த காலம். 60-40 என்ற குத்தகை சட்டத்தை 75-25 என்று மாக்கி நமக்கு ஒரு பெரிய சாதனையை செய்து கொடுத்தவர்கள் ராம வீரப்பன் அவர்கள். MGR அவர்களின் பெயரை எந்த அளவுக்கு தமிழக மக்கள் உச்சரித்தார்களோ அதற்கு நிகராக, இன்னும் சொல்ல போனால் கூடுதலாக உச்சரிக்கப்பட்ட பெயர் RMV. சினிமா தனி சாப்டர், பாலிடிக்ஸ் தனி சாப்டர், ரெண்டுலையுமே ஹி வாஸ் மாஸ்டர். பிரபாகரன் அவர்களே பெரிய ஆளா வருவார், இவர் தான் நம்பர் 1 பெருசாக வருவாருன்னு ஐடென்டிஃபை பண்ணவர் யார் தெரியுமா? இன்னைக்கு நான் சொல்கிறேன், RMV வீரப்பன் அவர்கள். நீ வாங்கி கொடுத்தாதான் செருப்பு போட்டுப்பார் அப்படின்னு அது பெரிய பாக்கியம் பண்ணி இப்போ சொன்னார் சன்னு கூட. கிரேட் லெஜெண்ட்ஸ் லைஃப்பில் மீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஐ ஹேட் த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி RM வீரப்பன் சாரோட பாஷாங்கிற படத்துக்கு சந்திக்கிற எனக்கு சான்ஸ் கிடைச்சது. RMV சார் அவருடைய கம்பெனியில் சத்யா மியூசில் கூப்பிட்டு நம்மளோட டைரக்டராக ஃபிக்ஸ் பண்ணாருன்னா நிச்சயமாக நம்ம சினிமாவில் ஏதோ ஒரு நல்ல வேலை பண்ணியிருக்கிறோம், நம்ம ஒரு மிகப்பெரிய எக்ஸாமை பாஸ் பண்ணியிருக்கிறோம். RMVயினுடைய
புகழ் வாழட்டும். ஆரம்பியின் நினைவுகள் வாழட்டும். ஆரம்பியின் நற்பண்புகள் இந்த நாட்டை ஆளட்டும். ஆரம்பி கிங் மேக்கர், ரியல் கிங் மேக்கர். அருளாளர், அன்பாளர், பண்பாளர் என போற்றப்பட்ட ஐயா ஆரம்பி அவர்கள் உறுதியான திராவிட இயக்க பற்றாளர். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஆகியோரிடம் நெருக்கமாக இருந்தவர் மட்டுமல்ல, நம்பிக்கைக்குரியவராகவும் இருந்தவர். ஆரம்பி அவர்கள் எம்ஜிஆரிடம் பணியாற்றியும் இருக்கிறார். எம்ஜிஆரை வைத்து படங்களை தயாரிக்கும் முதலாளியாகவும் இருந்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக என் மீதும் தனிப்பட்ட அன்பு கொண்டிருந்தார். என் வளர்ச்சியில் அக்கறை கொண்டவராக விளங்கினார். அவருடைய பிறந்த நாளில் நேரில் சென்று வாழ்த்துவதையும் என்னுடைய செயல்பாடுகளுக்கு வாழ்த்து பெறுவதையும் வழக்கமாக கொண்டிருந்தேன் என்பதை ஐயா ஆரம்பி அவர்களின் குடும்பத்தாரும் அவருடன் இருந்த இயக்கத்தினரும் நன்கு அறிவார்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அருமை நண்பர் கமல்ஹாசன் போன்றவர்களின் வெற்றிகரமான படங்களை தயாரித்தவர். கதை விவாதங்களிலும் திரைக்கதை அமைப்பிலும் அவருடைய நுணுக்கங்களை திரைத்துறையினர் வியந்து பாராட்டுவார்கள். அதேபோல் இலக்கிய துறையிலும் புரவலராக இருந்து கம்பன் கழகத்தை அவர் முன்னெடுத்து பல இலக்கியவாதிகள், பேச்சாளர்களின் வளர்ச்சிக்கு துணையாக இருந்தவர். தொட்ட துறைகள் எல்லாம் ஆளுமை மிக்கவராகவும் திறம்பட செயல்படக்கூடியவராகவும் திகழ்ந்தார். தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளாமல் கொள்கையையும் நிறுவனத்தையும் முன்னிறுத்தும் உண்மை தொண்டராக திகழ்ந்தவர் ஆரம்பி. அனைவருக்கும் வணக்கம். ஆரம்பி த கிங் மேக்கர், இந்த டாக்குமெண்ட்ரி, இதில் அவரை பற்றி பேசுனதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அது இந்த பாஷா விழாவில் 100 days விழாவில் அவர் ஸ்டேஜில் இருந்தார் ப்ரொடியூசராக. அந்த வெறிகுண்டு கலாச்சாரத்தை பற்றி நான் பேசினேன். எனக்கு அவ்வளோ பேசியிருக்கேன். அவரை வச்சுட்டு மினிஸ்டராக வச்சுக்கிட்டு அதை பற்றியும் நான் பேசக்கூடாது. அந்த அளவுக்கு அப்போது எனக்கு ஒரு தெளிவோ இல்லை ஒரு ஏதோ இல்லை. அதை பற்றி பேசிட்டேன். அது பேசின பிறகு, அது தெரிஞ்ச பிறகு அப்போ ஒரு ஏடிஎம்கேல ஒரு மினிஸ்டராக இருந்தார் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள். அவரை அந்த பதவியிலேருந்தே அவர் தூக்கிட்டாங்க, மினிஸ்டர் பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க. எப்படி அது நீங்கள் ஸ்டேயில் இருந்துட்டு ரஜினி வெடிகுண்டுகளை பற்றி அந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட் அகேன்ஸ்டாக பேசினா எப்படி நீங்கள் சும்மா இருக்க முடியும்னு சொல்லி அவங்க தூக்கிட்டாங்க. அது தெரிஞ்ச உடனே எனக்கு அப்படியே எனக்கு ஆடிப்போச்சு. எனக்கு என்னடா இது என்னாலே தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் வரல. ஃபோன் பண்ண நைட்டு அங்கே யாரும் எடுக்கலை. மார்னிங் ஃபோன் எடுக்கும்போது இந்த மாதிரி நான் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார், இந்த மாதிரி பண்ணி ஆயிடுச்சு, என்னாலே தான் ஆச்சுன்னு சொன்னால் அவர் ஒன்றுமே நடக்காத மாதிரி, அதே நீங்கள் விடுங்க, நீங்கள் அதை பற்றி ரிசீவ் பண்ணுறீங்க, பதவி என்ன அது, ஐயா நீங்கள் அது மனசுலேயே வச்சுக்க வேண்டாம், நீங்கள் விட்டுடுங்க, நீங்கள் ஹாப்பியாக இருங்க, எந்த ஷூட்டிங்கு அப்படின்னு சாதாரணமாக கேட்குறாங்க. எனக்கு அந்த தெலுங்கு எப்போவுமே அது போகலை. ஏன்னா நான் தான் கடைசியாக பேசினது. நான் கடைசியில் பேசின பிறகு அது எப்படி மைக்கை பிடிச்சி அவர் பேச முடியும்? மதிப்புக்குரிய சிஎம் ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக நான் ஒரு குரல் கொடுக்கறதுக்கு சில காரணங்கள் இருந்தால் கூட இந்த காரணம் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் ஃபோனில், நான் விழுந்தா அவர்கிட்ட நான் பேசிட்டா இதை பற்றி சொல்லும்போது, ஐயோ வேண்டாம், அந்த அம்மா முடிவெடுத்தா சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, நீங்கள் பேசி உங்கள் மரியாதை இங்கே இழுக்க வேண்டாம், அப்படி நீங்கள் சொல்லி நான் அங்கே போய் சேர வேண்டிய அவசியமும் இல்லை, நீங்கள் விட்டுடுங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய மனிதருங்க, கிங் மேக்கர், ரியல் கிங் மேக்கர். ஐயா அவர்களை ஒரு மாஸ்டர் பிளானர் என்று அழைத்தனர். மக்களின் எண்ண ஓட்டங்களையும் தனது எதிரிகளின் திட்டங்களையும் கூர்ந்து அறியக்கூடிய ஒரு அற்புத மனிதர் அவர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தபோது ஆரம்பி ஐயா அவருக்கு உதவியாக மட்டுமில்லாமல் அவரின் முழு இயக்கத்திற்கும் உறுதுணையாக இருந்தார். அரசியல்தான் அவரது தலை சிறந்த படைப்பு. ஆனால் திரைத்துறை என்பது அவருக்கு கைவந்த கலை. 100 days, 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 100 da
புரட்சி தலைவருக்காகவே எழுதப்பட்ட ஒரு அற்புதமான பாடல் இதயக்கனி திரைப்படத்தில். நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. அடாடா, அந்த பாடல் இன்றைக்கும் எங்கு கேட்டாலும் அத்தனை பேரும் ரசிப்பார்கள். இப்படி புரட்சி தலைவருடைய பிம்பத்தை ரிக்ஷாக்காரனில், இதயக்கனியில், சத்யா மூவிஸ் தயாரித்த அத்தனை திரைப்படங்களிலும் புரட்சி தலைவரின் பெரும் புகழை பரப்புகின்ற வகையில் காட்சி அமைப்புகள், இசை, வசனம் அனைத்தும் அதிலே தனி முத்திரை பதிக்கும். ஏர் வீழ்ச்சி காணாமல் இருக்க சிவசமுத்திர நீர் வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறாய் வீடு தாண்டா கற்பு விளங்கும் தமிழ் மகள் போல் ஆடு தாண்டும் காவிரியாய் அடங்கி நடந்து அகண்ட காவிரியாய் பின் கரிகாலன் பேர் வாழும் கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் காவி பெருகி வந்து தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவளா. ஆனா சத்யா மூவிஸ் படம் மட்டும் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா இருக்கும். மாதிரி டயலாக் போது தான் அன்எக்ஸ்பெக்டடாக ஆக்சுவலாக அந்த சீன் டயலாக் பாலகுமார் சார் இருந்தார், நாங்கள்லாம் இருந்தோம். அது ஒரு வாட்டி சொன்னால் 100 வாட்டி சொன்னான்னு இருந்தது. அப்போ அது ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்னால் எப்படி இருக்குது? ரஜினி சார் ஷார்ட்டுக்கு முன்னாடி கேட்டார், நல்லா இருக்கு. சரி, எதுக்கு கன்ஃபியூஷன் சொல்லி ஆரம்பி வீரப்பன் சாருக்கு ஃபோன் பண்ணேன். சார், ஒரு வாட்டி சொன்னால் 100 வாட்டி சொன்னால் நல்லா, 100 வாட்டி சொன்ன மாதிரி நல்லா இருக்கா? ஒரு தடவை சொன்னால், ஒரு தடவை தான் நல்லா இருக்கு தம்பி, அதில் வெயிட் இருக்கு அப்படின்னு. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. பாஷா படம் உருவானது போகும்போது அதில் ஆரம்பியோட அவருடைய பங்கு அதில் நிறைய இருக்குது. அந்த சாங்கு நீ நடந்தா நடை அழகு, அந்த சாங் கம்ப்ளீட்டாக ஒரு நார்மலாக எடுக்கிறதா இருந்தது. இல்லை ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே திஸ் திங் ஐடியா கொடுத்து, அந்த 4-5 பாத்திரம் மாதிரி பண்ணக்கூடாதா அது அந்த சாங்கில் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் கெட்டப் பண்ணுறோம். அதுக்கு ஆரம்பி காரணம். அதுக்கப்புறம் அந்த பாஷா அப்படிங்கிறது எங்கேயாவது வரணும்னு சொல்லி வரும்போது அது அவரே இந்த நெகட்டிவில் நீங்கள் காட்டுங்க, பாஷா எவ்வளோ பவர்ஃபுல்லுங்கிறது ஆடியன்ஸ்க்கு அப்போ தான் ஹோல்டு இருக்கும் அப்படின்னு சொன்னவரும் அவர் தான். அந்த படத்தை உங்களுக்கே தெரியும்,
இந்த படம் பாஷா எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து இந்த படம் வந்து பசங்க திஸ்திங்க எல்லாருமே பாஷா 2 பண்ணலாம் அப்படியே சொல்லி வரும்போது நானும் அவர்கிட்ட வந்து கேட்டிருந்தேன். ஆரம்பி ஐயாவின் மரபானது வரலாற்றின் அத்தியாயங்களில் மட்டும் இருப்பவை அல்ல. அது நவீன அரசியலின் தாழ்வாரங்களில், தலைமைத்துவத்தின் கொள்கைகளில் மற்றும் விசுவாசத்தின் கற்பித்தலில் உயிர்ப்புடன் உள்ளது. திராவிட இயக்கத்தில் மிக அமைதியாக, மிக அடக்கமாக, மிக பெரிய அளவிலே பரபரப்பில்லாமல் இந்த பணிகளை தீவிரமாகவும் வலிமையாகவும் இந்த கொள்கைகளை எடுத்து செல்வதில் மிகப்பெரிய பங்காற்றி இருப்பவர் ஐயா ஆரம்பி என்பதை நாம் மறந்துவிட முடியாது. இந்த இயக்கம் என்றைக்கும் அவருக்கு நன்றியோடு இருக்க வேண்டும். நம்முடைய காஞ்சி பரமாச்சாரியர், காஞ்சி பெரியவர்கள் ஸ்ரீரங்கத்திலே கோபுரம் கட்டப்பட வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்தியதை தொடர்ந்து திரு ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் அமைச்சராக இருந்து அந்த பிரம்மாண்டமான அந்த கொள்ளிடத்திற்கும் காவிரிக்கு நடுவிலே இருக்கக்கூடிய அந்த ரங்கநாதர் கோவிலே சிறப்பான ஒரு கோபுரத்தை அமைப்பதற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். ஆகச்சிறந்த அறிவுத்திறனுக்கு அப்பால் அவர் ஒரு அன்பான தாத்தா, ஒரு தலை சிறந்த தந்தை, அமைதியாய் வழிகாட்டும் ஒரு பேரொளி. என் மேலே பர்சனலாக வந்து அவருக்கு எப்போவுமே ரொம்ப பிரியம் ஜாஸ்தி. சின்ன வயசுலேருந்தே அவர் வந்து கூடையே வச்சுப்பார், எங்கே போனாலும் கூட்டிகிட்டு போவார். அது நான் வளர்ந்து ஸ்கூல் காலேஜ் எல்லாம் படித்து இப்போ வயசு வரைக்கும் தாத்தா வந்து எப்போவுமே என் மேலே ரொம்ப ஒரு அன்பாக இருப்பார், ஆதரவாக இருப்பார். நம்ம எது செஞ்சாலும் ஒரு சப்போர்ட்டிவாக என்கரேஜிங்காக இருப்பார். த கிங் மேக்கர். இது வரலாற்றில் சொல்லப்படாதவற்றை சொல்லும் ஆவணப்படத்தின் காட்சிகளே சாட்சி. இந்த ஆவணப்படத்தை ஒரு அஞ்சலி என்பதோடு நிறுத்திவிட முடியாது. இது நம்மை வரலாற்றின் மீது பின்னோக்கி பயணிக்க வைக்கும் ஒரு அற்புதம். அவரை நினைவு கூறுபவர்களும் அவரை பற்றி அறிந்து கொள்ள விரும்புபவர்களும் ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தமிழ்நாட்டின் நீண்ட நெடிய அரசியலை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அருளாளர் ஐயா ராம வீரப்பனை பற்றி நிச்சயமாக தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். அவர் ஒரு கிங் மேக்கர், தொலைநோக்கு சிந்தனையாளர். அவர் கைத்தட்டல்களை எதிர்பார்க்கவில்லை, தம்மை நோக்கி வான்முட்டும் கரவொலிகளை உருவாக்கியவர். இது அவரது குரல், அவரது மரபு, என்றும் அழியாதது.